Welcome back with Ungal New World of Education Sociology YouTube channel. Good morning everyone. Today we will see about Unit 3rd one. நம்ம ஆல்ரெடி யூனிட் ஃபஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் ஒன்னுக்கான நோட்ஸ் போதுமான அளவு கொடுத்துருக்கோம். ஆனாலும் அந்த கிளாஸ் எடுப்போம். பட்டு நோட்ஸ் கேட்டிருந்தீங்க 3rd யூனிட் போடுங்கன்னு சொல்லிட்டு பயோஸ்டாட்லேருந்து. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த பயோஸ்டாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இது முடிச்சுட்டு நம்ம அடுத்தடுத்த யூனிட் டிஃபிகல்ட்டான யூனிட் எது இருக்கோ அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஈஸியானதுக்கு போகலாம். ஓகேவா? ஆர்டர் வைஸாக. ஆனால் எந்த யூனிட் எடுத்தாலும் அந்த யூனிட்டில் ஆர்டர் வைஸாக தான் போடுவோம். அதுக்குள்ளே யூனிட்டுக்குள்ளே எந்த சேஞ்சும் இருக்காது. ஓகேவா? ஆனால் யூனிட்டை சேஞ்ச் பண்ணுறோம். ஏன்னா இதுக்கு நோட்ஸு இல்லைன்னு சொல்கிறதுனால அந்த மாதிரி நோட்ஸ் இல்லாத டாபிக் எல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிருவோம். யூனிட் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மற்றது பார்ப்போம். ஸ்டடி பிளான் எப்படி அப்படின்னா மேக்ஸிமம் இன்டிமேஷன் ஜூன் அல்லது ஜூலையில் வந்துடும். அதுலேருந்து அங்கே நம்மளுக்கு 2 மாதம் 3 மாதம் டைம் இருக்கும். ஸோ நம்ம அதை பிளான் பண்ணி தான் நம்ம இந்த ஸ்டடி பிளான் பண்ணுறோம் பிஜிடிஆர்பிக்கு. ஸோ இந்த ட்ராவலில் நீங்களும் கொஞ்சம் அந்த ஜேர்னியில் கலந்துக்கங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டேட்டா கலெக்ஷன். டேட்டா கலெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது தரவு சேகரிப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அண்டு தரவு சேகரிப்பு அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு வாட் இஸ் டேட்டா கலெக்ஷன்? அறிவியல் ஆர் உயிரியல் ஆராய்ச்சி. நம்ம பயோஸ்டாட்டு தான் படிக்கிறோம். ஸோ உயிரியல் ஆராய்ச்சின்னே வச்சுக்கலாம். உயிரியல் ஆராய்ச்சி சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அதனுடன் தொடர்புடைய மூலங்களில் இருந்து விவரங்களை சேகரித்து அதன் வழியே தீர்வு காணுதல் டேட்டா கலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நம்மளோட சயின்ஸை எடுத்தோம் அப்படின்னாலே ஏதோ ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணணும்னா அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற சோர்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கணும். அதெல்லாம் எடுத்து அது வழியாக நம்ம என்ன செய்ய முடியும்னா ஃபைனலாக ஒரு டெசிஷனுக்கு வர முடியும். அதை தான் தரவு சேகரிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உயிரியல் ஆராய்ச்சி சார்ந்த பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வு காணணும் அப்படின்னா அதோட தொடர்புடைய மூலங்கள் அந்த சோர்ஸ்லேருந்து எல்லா விவரங்களையும் சேகரித்து அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வர்றது. தட் இஸ் அதை தான் தரவு சேகரிப்பு அப்படின்னு சொல்கிறோம். இது நிறையா மெத்தட்ஸில் நடக்குது. அது நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். அண்டு இதை தான் தரவு சேகரிப்புன்னு சொல்கிறோம். இதை ஃபஸ்ட்டு மெயினாக இந்த தரவு சேகரிக்கிறதுக்கு என்ன வேணும்? இந்த டேட்டா கலெக்ஷனுக்கு மெயினாக என்ன வேணும்னா டேட்டா ஆர்கனைசேஷன், தரவு உருவாக்கம் ரொம்ப அவசியம். தரவு உருவாக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. தட் இஸ் இப்போ ஒரு நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கே மீன் மீடியன் மோடெல்லாம் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது என்ன செய்வோம்னா மீடியன்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் நம்ம ஃபஸ்ட் அரேஞ்ச் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம டேட்டாவே போட ஆரம்பிப்போம், அந்த சம்மே போட ஆரம்பிப்போம். ஸோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. அந்த டிஸ்அரேஞ்சாக இருக்கிறத நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 41, 48, 43ன்னு ஒரு இது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு டிஸ்அரேஞ்ச், ஒரு கொலாப்ஸ் ஆகிருக்கு நம்பர்ஸ் எல்லாம். இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி கரெக்டான மெத்தடில் வைக்கிறோம். 41, 43 இங்கே கொடுக்கப்பட்டிருக்க நம்பர்லேருந்து அந்த நம்பரில் கரெக்டாக ஆர்டர் வைஸாக பண்ணுறோம். அது அசெண்டிங்காக இருக்கலாம், இல்லை டிசெண்டிங்காக இருக்கலாம். இப்போ 41, 43, 46, 47 இந்த ஆர்டரில் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுறோம். இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம்னா டேட்டா ஆர்கனைசேஷன், தரவு உருவாக்கம். எந்த ஒரு தரவு சேகரிப்புக்கு முன்னாடியும் நம்ம மெயினாக செய்ய வேண்டியது என்னென்னா இந்த தரவு உருவாக்கம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் டைப்ஸ். என்னென்ன டைப்ஸ் இருக்குது இந்த டேட்டா கலெக்ஷனில் அப்படின்னா பிரைமரி டேட்டா கலெக்ஷன் அண்ட் செகண்டரி டேட்டா கலெக்ஷன். ஓகேவா? தட் இஸ் அதுதான் முதல் நிலை தரவு சேகரிப்பு அண்ட் 2ஆம் நிலை தரவு சேகரிப்பு அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு இந்த முதல் நிலை தரவு சேகரிப்பு அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். முதல்நிலை தரவு சேகரிப்பு அப்படிங்கிறது என்னன்னா ஆய்வாளர் களத்துக்கு நேரடியாக சென்று அந்த தரவுகளை சேகரிக்கிறது. அந்த ஸ்பாட்டுக்கே போய் அவங்க டைரக்டாக என்ன செய்கிறாங்கன்னா எடுத்துக்கிட்ட டாபிக் ரிலேட்டடாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாங்க. அதை தான் முதல்நிலை தரவு சேகரிப்பு அப்படின்னு சொல்கிறோம். இது மெயினாக இது எப்படி கூட கொஸ்டின் வரலான்னா ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் ஆர் ஃபஸ்ட் ஹேண்ட் சோர்ஸ் அப்படின்னு எதை சொல்கிறோம்? பிரைமரி தரவு சேகரிப்பா, முதல்நிலை டேட்டா கலெக்ஷன் ஆர் செகண்டரி டேட்டா கலெக்ஷன் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான், அதனால தான் இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போட்டிருக்கேன். நீங்கள் இப்போ யூஜிடிஆர்பி நம்ம கிளாஸ் எடுத்தோம். அப்பப்போ இம்பார்ட்டன்ட்னு நம்ம சொல்லி நோட் பண்ணி வந்திருந்தோம். கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு 80% நம்ம நடத்தின 3 யூனிட்லையும்
பார்த்தோன்னா ஒரு 80% கொஸ்டின்ஸ் நம்ம இம்பார்ட்டன்ட் சிம்பிள் மார்க் பண்ணதுலேருந்து வந்துருந்துச்சு. ஓகேவா? அதனால இந்த சிம்பிள் இருக்கும்போது கண்டிப்பாக அதை கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஹேண்ட் சோர்ஸ் அப்படின்னு கூட வந்து இதை சொல்கிறோம். ஏன்னா நேராக டைரெக்டாக போய் அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுனால இதை ஃபஸ்ட் ஹேண்ட் சோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அண்டு இந்த முதல்நிலை தரவு சேகரிப்பு முறையை வந்து நம்ம பரிசோதனை, கணக்கெடுப்பு, உற்றுநோக்கல் இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு அண்ட் இந்த ப்ரைமரி டேட்டா கலெக்ஷனை வந்து செய்வோம். அண்டு இதெல்லாம் வந்து நம்ம எலாபரேட்டாகவே பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இதோட வகைகள் என்னென்ன வகைகள்லாம் இருக்குது அப்படின்னா 2 டைப்ஸாக இருக்கும். குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ்னு சொல்லுவோம். தட் இஸ் குவான்டிடேட்டிவ் அப்படின்னா அளவு சார்ந்த தரவு சேகரிப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் குவான்டிடேட்டிவ் பார்த்துருவோம், அதுக்கப்புறம் வந்து குவாலிட்டேட்டிவ் பார்ப்போம். தரம் சார்ந்த அளவு சார்ந்த தரவு சேகரிப்பு அப்படின்னா இது ஃபுல்லாக வந்து எது ஓரியன்ட் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஓரியன்ட், கணக்கீடு சார்ந்ததாக இருக்கும் ஃபுல்லாக. அது கணக்கீடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஸ்டாட்டில் படிச்சிருப்போம். ரெக்ரெஷன், அனோவா அண்ட் காரிலேஷன், மீன் மீடியன் மோடு, இந்த மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணி வந்து நம்ம படிப்போம். நம்ம வந்து ஒரு சம்மை செய்வோம். தட் இஸ் அதுதான் வந்து அந்த மாதிரி வழியில் இந்த மெத்தட்ஸ் எல்லாம் மேத்தமெட்டிக்கல் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு டேட்டா கலெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் எதில் வரும் அப்படின்னா இந்த அளவு சார்ந்த தரவு சேகரிப்பில் வந்து வரும். ஓகேவா? இது வந்து எந்த டைம்ல இதை செய்வாங்க அப்படின்னா குறைந்த கால இடைவெளியில வந்து தரவு சேகரிக்கணும் அப்படிங்கிற டைம்ல வந்து நம்ம எலாபரேட்டா பண்ண முடியாது. ஸோ அந்த டைம்ல வந்து இந்த அளவு சார்ந்த தரவு சேகரிப்பு மெத்தடை வந்து ஃபாலோ பண்றாங்க. அண்டு பரிசோதனை, கணக்கெடுப்பு முறைகளில் வந்து நம்ம ஆல்ரெடி இதை சொன்னோம். என்னென்ன முதல்நிலை சேகரிப்பு முறை இருக்குது அப்படின்னா தரவு சேகரிப்புங்க, பரிசோதனை, கணக்கெடுப்பு, உற்றுநோக்கலாம். அதில் பரிசோதனை அண்ட் கணக்கெடுப்பு சென்சஸாக இருக்கட்டும், எக்ஸ்பெரிமெண்ட்ஸாக இருக்கட்டும், அதில் தான் வந்து இந்த குவான்டிடேட்டிவ் மெத்தடை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மெத்தடு அண்ட் சர்வே, இந்த கணக்கெடுக்கிறது, இது ரெண்டுலையும் வந்து இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பண்பு சார்ந்த தரவு சேகரிப்பு. பண்பு சார்ந்த தரவு சேகரிப்பு அப்படின்னு சொல்லும்போது இது வந்து கணக்கீடு இல்லாத முறை. ஓகேவா? அது வந்து குவான்டிடேட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது மேத்தமெட்டிக்கல் ரிலேட்டடாக சொன்னோம். இது பார்த்தோம் அப்படின்னா கணக்கீடு அற்ற முறை. அப்படின்னா என்ன அப்படின்னா தொடர்புடைய விவரங்களோட எலமெண்ட்ஸ்லேருந்து டேட்டா கலெக்ஷன் வந்து பண்ணுறது. எப்படி தொடர்புடைய எலமெண்ட்ஸ் அப்படின்னா இது இந்த எக்ஸாம்பிள்ஸை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். நேர்காணல், இன்டர்வியூ பண்ணுறோம் அப்படின்னா வந்து என்ன செய்வோம்னா அதுக்கு வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், அந்த என்ன சொல்ற ரெக்ரெஷன், அனோவா, காரிலேஷன், இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் டூல் எதுவும் நம்ம வந்து என்ன செய்ய மாட்டோம்னா யூஸ் பண்ண மாட்டோம். டைரெக்டாக அவங்கக்கிட்ட கொஸ்டின் கேட்டு ஆன்சரை பெறுவோம். ஓகேவா? அந்த மெத்தடு. அண்டு கேள்வித்தாள் எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் மாதிரி கொஸ்டின் ஃபார்ம் பண்ணி கொடுத்தா அதில் வந்து அவங்க எஸ்ஆர் நோ டைப்போ இல்லை மல்டிபிள் ஆர்டரில் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினை கொடுத்து நம்ம வந்து ஆன்சர்ஸ் நோட் பண்ணுவோம். அண்டு அப்சர்வேஷன், உற்றுநோக்கல், நேரடியாக நம்மளா என்ன செய்வோம்னா அவங்கள வந்து பார்த்து நம்ம நோட் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தனிநபர் ஆய்வு. தனிநபர் ஆய்வு அப்படின்னு சொல்லும்போது இந்த கேஸ் ஸ்டடி நம்ம ஸ்கூல்லலாம் வந்து படிச்சிருப்போம். ஸ்கூலில் நம்ம வந்து என்ன செஞ்சோம்னா கேஸ் ஸ்டடி பண்ணுவோம். ஒவ்வொரு பிஎட் படிக்கும்போது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம கேஸ் ஸ்டடி பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி தனிநபர் ஆய்வு இது எல்லாம் தான் வந்து இந்த பண்பு சார்ந்த தரவு சேகரிப்பில் வந்து வருது. இதுக்கு நம்ம எந்தவித மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா எதுவும் நம்ம யூஸ் பண்ணி செய்ய போகிறது கிடையாது. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நேர்காணல், இன்டர்வியூ இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். தனிநபர் இதை 2 டைப்ஸாக பிரிக்கிறோம். நேர்காணல்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் வெர்பல் ரெஸ்பான்சஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கும்போது அவங்க நம்ம கேட்குற கொஸ்டினுக்கு வந்து அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம அடுத்த கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணுறோம். ஓகேவா? அவங்களோட அந்த எக்ஸ்ப்ரெஷனை வச்சு நம்ம அடுத்தடுத்த கொஸ்டின்ஸை வந்து அந்த டைமில் வந்து நம்ம ரெடி பண்ணி கொஸ்டின் பண்ணுறோம். அதுதான் வந்து மெயின் இதில். அண்ட் இதில் 2 டைப்ஸ் வந்து இருக்குது. என்னென்னா தனிநபர் நேர்காணல் அண்ட் டெலிஃபோனிக் நேர்காணல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த தனிநபர் நேர்காணல் அப்படின்னா என்ன அப்படிங்கும்போது பர்சனல் இன்வெஸ்டிகேஷன் இன்டர்வியூ அப்படின்னு வந்து சொல்லுவோம். அவங்கள டைரெக்டாக பார்த்து அவங்கக்கிட்ட வந்து இப்போ ரிப்போர்ட்டராக இருக்கட்டுமே அவங்க கொஸ்டின் கேட்பாங்க.
ஓகேவா, ஒரு கேள்வியை வந்து எழுப்புவார். அதை வந்து நேரடி விசாரணை, அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை வச்சே வந்து அடுத்த கொஸ்டினை வந்து டிட்டர்மினேட் பண்ணிடுவாங்க. அடுத்த கொஸ்டின் வந்து இதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அதை டைரெக்டாக அந்த ஸ்பாட்டில் வந்து அவங்கள்ட்ட வந்து கொஸ்டினை மாற்றி மாற்றி கேட்பாங்க. அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கங்கிறத பார்த்து அடுத்த கொஸ்டினை வந்து ஃப்ரேம் பண்ணி கேட்பாங்க. அண்டு நேரடி விசாரணை டைரெக்டாக இருக்கும், கேட்குறவங்கள்ட்ட டைரெக்டாக வந்து ஆன்சரை பெறுறதா இருக்கும். அண்டு உரையாடு 2 பேருக்கான கான்வர்சேஷன் வந்து போகும். ஓகேவா, இது வந்து துல்லியமாக இருக்கும். இதில் நம்மளுக்கு கிடைக்கிற அந்த ரிசல்ட் வந்து துல்லியமாக இருக்கும். ஏன்னா வந்து டைரெக்டாக எல்லாமே வந்து நம்ம டைரெக்டாக கேட்டு பெறுறோம். ஓகேவா, இதெல்லாம் வந்து தனிநபர் நேர்காணல் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் செகண்ட் வந்து டெலிஃபோனிக் நேர்காணல். அது டெலிஃபோனிக் மீன்ஸ் என்ன செய்கிறோம்னா ஃபோனில் வந்து அவங்கக்கிட்ட வந்து அந்த இன்டர்வியூ வந்து பண்ணுறது. கேள்வி அதே மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க, பட்டு மறைமுக விசாரணையாக இருக்கும். ஏன்னா அவங்க எங்கேயோ இருப்பாங்க, கொஸ்டின் பண்ணுறவங்க எங்கேயோ இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா நியூஸ் எல்லாம் ஓடுது, நியூஸில் போகும்போது டக்குன்னு என்ன செய்வாங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ஃபோனில் அவங்க வந்து கால் பண்ணி அது வழியாக கேட்டுக்குவாங்க. அந்த காலத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து கால் பண்ணி வந்து கேட்பாங்க. அந்த மொபைல் சிம்பிள் மட்டும் போட்டிருக்கோம், அப்புறம் பார்த்தா அவங்க ஆப்போசிட்டில் வந்து பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் என்ன சொல்லலாம்னா மறைமுக விசாரணை அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுலையும் வந்து கான்வர்சேஷன் தான், பட் இன்டைரக்டாக நடக்குது. பட் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கொஸ்டின் பண்ணுறவங்க வந்து கொஸ்டின் கேட்குறவங்க வந்து எப்படி இருக்கணும்னா ரொம்ப ரொம்ப பர்சனாலிட்டியாக இருக்கணும், ஆளுமை பண்பு இருக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த டயத்துக்கு தகுந்தாப்புல அவங்க வந்து கொஸ்டின்ஸை வந்து கேட்க முடியும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து இந்த இன்டர்வியூ மெத்தடு. நெக்ஸ்ட்டு கேள்வித்தாள் முறை. கேள்வித்தாள் முறை அப்படின்னு சொல்லும்போது கொஸ்டினேரியர் மெத்தடு. அச்சிடப்பட்ட தாள், நம்ம கொஸ்டின் பேப்பரை மைண்டில் வச்சுக்கிட்டாலே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். என்னென்னா கொஸ்டின்ஸை வந்து ஒரு பேப்பரில் வந்து பிரிண்ட் பண்ணிடுவோம். அண்ட் அது வந்து சிம்பிளாக இருக்கணும், ஷார்ட்டாக இருக்கணும். எஸ் ஆர் நோ டைப்பு, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், இது மாதிரி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதா இருக்கணும். கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறதுக்கு வந்து எப்படி இருக்கணும், படிச்சு பார்க்கும்போதே புரிகிற மாதிரி இருக்கணும், எளியதாகவும் ஷார்ட்டாகவும், ரொம்ப லென்த்தியாக போகாமல் ஷார்ட்டாக இருக்கணும். அண்டு தர்க்க வரிசை, லாஜிக்கல் சீக்வென்ஸாக இருக்கணும். ஒன்று வச்சு இந்த கிராஜுவலாக நம்ம ஆன்சரை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேவா, லாஜிக்கல் சீக்வென்ஸாக இருக்கணும். அண்டு போதுமான இடைவெளியாக இருக்கணும். கொஸ்டின்ஸை பார்க்கும்போது சம்டைம்ஸ் கேப்பே இல்லாமல் இருக்கும், ஸ்பேஸே இல்லாமல், அதை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, ஆன்சரும் பண்ண முடியாது. ஸோ கொஸ்டினில் வந்து போதுமான இடைவெளி இருக்கணும். அண்டு டெக்னிக்கல் டேர்ம்ஸை வந்து அவாய்ட் பண்ணணும். டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அவாய்ட் பண்ணால் ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அப்போ கொஸ்டினை பார்க்கும்போது வந்து சில பேரால் மட்டும் கொஸ்டின் எழுத முடியும், சில பேரால் எழுத முடியாது, ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டிஃபிகல்ட்டான அந்த வேர்ட்ஸு, அந்த டேர்ம்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும். அண்ட் கலர், கொஸ்டினோட அந்த கலர் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கொஸ்டின் எடுத்து லைட் கலரில் இருந்துச்சுன்னா நம்மளால் என்னங்கிறது படிக்கவே 1/2 மணி நேரம் ஆயிரும். ஸோ அந்த கலர் மெயின். அண்டு தரம், நம்ம இப்போ எக்ஸாமுக்கே போயிட்டு வர்றோம்னா குவாலிட்டி ஆஃப் த கொஸ்டின் அண்டு அதோட குவாலிட்டி எப்படி இருந்துச்சு, தரம் எப்படி இருந்துச்சுன்னு தான் மெயினாக கேட்போம். ஸோ அந்த குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் நெக்ஸ்ட் அட்ராக்ட், கொஸ்டினை பார்த்ததுமே நம்மளுக்கு என்ன செய்யணும், ஆன்சர் பண்ணணும்னு தோணணும், அதை விட்டுட்டு அது ரொம்ப போரிங்காக இருக்கக்கூடாது. ஸோ அட்ராக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தான் அந்த கொஸ்டினேரியர் மெத்தடுக்கான, எப்படி ஒரு கொஸ்டினேரியர் இது முறையில் வந்து டேட்டா கலெக்ஷன் பண்ணணும்னா இதெல்லாம் இருக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் உற்றுநோக்கல். உற்றுநோக்கல் மீன்ஸ் நம்மளே என்ன செய்வோம்னா பார்த்து நம்ம அவங்க நோட் பண்ணுறதே அவங்களுக்கு தெரியாது. இப்போ குறிப்பிட்ட பர்சனை நம்ம கேஸ் ஸ்டடி எடுத்துக்குவோம், இல்லை வேறு ஏதோ ஒன்று எடுத்துக்குவோம் அப்படின்னா யாரோ ஒருத்தர் அவங்கள நம்ம என்ன நோட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கே தெரியாது. பட் நம்ம அவங்கள அப்சர்வ் பண்ணி நம்ம வந்து நம்ம டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு இது எதில் யூஸ் பண்ணுவோம், ரிலேட்டட் ஸ்டடி ரிலேட்டட் டு பிஹேவியரல் சயின்ஸ். ஓகே, அவங்களோட நடத்தை சம்மந்தமாக நம்ம ஒன்ஸ் அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த அப்சர்வேஷன் மெத்தடு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, நம்ம அப்சர்வ் பண்ணுறதே அந்த பர்சனுக்கு வந்து தெரியக்கூடாது, நம்ம அப்சர்வ் பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ணுவோம். இதில் என்னென்னலாம் டைப்ஸ் இருக்குன்னா அமைப்புடைய, அமைப்பற்ற, கட்டுப்பாடான, கட்டுப்பாடற்ற, பங்கேற்காத. நம்ம சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து என்ன செய்வோம்னா நம்ம வந்து அவங்கள அப்சர்வ் பண்ணுவோம், அது அவங்களுக்கே தெரியாது. சம்டைம்ஸ் நம்ம சொல்லிட்டும் அப்சர்வ் பண்ணுவோம். நம்ம அப்படி சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணும்போது அவங்களோட ஒரிஜினாலிட்டி வந்து என்ன ஆகும்னா அந்த உண்மைத்தன்மை இருக்காது. நம்மளை யாரோ அப்சர்வ் பண்ண போறாங்க, அப்சர்வ் பண்றாங்கனாலே அவங்க நடந்துக்கிற முறையே வந்து மாறி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த உற்றுநோக்கல் முறையில வந்து வருது. ஓகேவா, நெக்ஸ்ட் கால அட்டவணை, ஸ்கெட்யூல்.
இந்த schedule மீன்ஸ் இது வந்து ரிலேட்டட் டு சிமிலர் டு கொஸ்டினேரியர் மெத்தடு. அந்த கொஸ்டினேரியர் மெத்தட் மாதிரியே தான் இருக்கும். என்னன்னா ஆனால் ஒன்று இதில் என்ன ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஒன்லி. பட்டு எனுமரேட்டர் உதவியோடு செய்வோம். இப்போ நம்மளோட எக்ஸாம் ஹாலில் நம்ம போயிட்டு எக்ஸாம் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சிஸ்டம் வழியாக எக்ஸாம் எழுதுறோம். நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாமே வச்சுக்கோங்க, சிஸ்டம் வழியாக எழுதுறோம். அப்போ போனதும் அதில் பார்த்தோன்னா அவ்வளோ பேருக்கு வந்து அந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி உள்ளே போகணும் எதுவும் தெரியாது, ரொம்ப பயப்படுவாங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம போகிறதுக்கு முன்னாடி இப்போ கூட கொஞ்சம் பழகிட்டாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஃபஸ்ட் டைம் எழுதும்போது இந்த சிஸ்டம் வழியாக வந்து கனெக்ட் பண்ணும்போது என்ன செஞ்சாங்கன்னா, நிறையா பேர் ஹாலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க, ஐயோ நான் இதுவரை நான் சிஸ்டமில் இருந்ததில்லை, எப்படின்னு எனக்கு தெரியாது, அப்படியெல்லாம் கொஞ்சம் ஃபியர்னஸ் இருக்கிறது நம்மளே பார்க்குறோம். ஸோ அதை அப்படியே மைண்டில் வச்சா இந்த கொஸ்டின் ஈஸி. எனுமரேட்டர்னா நம்ம அங்கே உள்ள ஒருத்தவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, நம்மளுக்கு வந்து இன்விஜிலேட்டர் இருப்பாங்க. நம்மளுக்கு வந்த அந்த ஹால் சூப்பர்வைசர் என்ன செய்வாருன்னா, அவர் ஒரு எனுமரேட்டர் மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணணும்னு அந்த ப்ரொடியூசர் எல்லாமே நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்கல்ல. அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எனுமரேட்டரை அப்பாயிண்ட் பண்ணி அவங்க வந்து நம்மளுக்கு எப்படி ஃபில் பண்ணணும், இதோட எய்ம் என்ன, அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. அதுபடி நம்ம வந்து ஒன்று ஒன்றா செய்யணும். ஸோ இதுதான் வந்து இந்த கால அட்டவணை. அவங்க வந்து நம்மளை ட்ரெயின் பண்ணுவாங்க, பயிற்சி கொடுப்பாங்கன்னா அவங்க சொல்ல நம்ம செய்வோம், அவ்வளோதான். ஓகேவா? இதுதான் வந்து இந்த ஸ்கெட்யூல். இது எல்லாமே எதில் வருது, இப்போ பார்த்தது எல்லாமே இது பிரைமரி டேட்டா கலெக்ஷனில் வந்து வருது. ஓகேவா? நம்ம 2 டைப்பாக பிரிச்சிருந்தோம், பிரைமரி அண்ட் செகண்டரின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்த எல்லாம் வந்து இந்த 4 வர அந்த ஸ்கெட்யூல் வர பிரைமரி டேட்டா கலெக்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து செகண்டரி டேட்டா கலெக்ஷன். அண்டு செகண்ட் ஒன் செகண்டரி டேட்டா கலெக்ஷன். செகண்டரி டேட்டா கலெக்ஷன் அப்படிங்கும்போது ஏற்கனவே சேகரிக்கப்பட்ட விவரங்கள்லேருந்து தரவுகளை வந்து நம்ம சேகரிக்கிறது. ஓகேவா? ஏற்கனவே இன்னொருத்தவங்க வந்து அதை கலெக்ட் பண்ணி அந்த டேட்டாவை புக்காவோ இல்லை மேகசின்ஸாவோ இல்லை ஒரு நியூஸ் பேப்பர்லேயோ ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கும், அதுலேருந்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை வந்து டேட்டாவை நம்ம எடுத்துக்கிறது. ஓகேவா? இதுதான் வந்து என்னென்னா இரண்டாம் நிலை தரவு சேகரிப்பு அப்படின்னு வந்து சொல்றோம். எக்ஸாம்பிள்ஸ் எதுல இருந்தெல்லாம் எடுத்து இது வந்து செகண்ட் ஹேண்ட் சோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஹேண்ட் சோர்ஸ்னா பிரைமரி டேட்டா கலெக்ஷன் சொன்னோம். இது செகண்ட் ஹேண்ட் சோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். ஏன்னா ஏற்கனவே ஒருத்தவங்க எடுத்து வச்சதுல இருந்து நம்ம என்ன செய்யறோம்னா டேட்டாவை எடுத்துக்கிறோம். ஓகேவா? அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா எதுல இருந்தெல்லாம் எடுக்கிறோம்னா மேகசின்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் புக்ஸ் அண்ட் ஜேர்னல்ஸ், இதுல இருந்தெல்லாம் என்ன செய்யறோம் அப்படின்னா வந்து நமக்கு தேவையான டேட்டாவே ஆல்ரெடி இருக்கிறதுல இருந்து நமக்கு ரிலேட்டடா உள்ளதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதுதான் செகண்ட் தரவு சேகரிப்பு அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த இரண்டாம் நிலை தரவு சேகரிப்போட வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா எதுல இருந்தெல்லாம் நம்ம எடுக்கிறோம்னா 2ஆ பிரிக்கிறோம். பப்ளிஷ்டு அண்ட் அன்பப்ளிஷ்டு அப்படின்னு வந்து சொல்லி 2ஆ பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வெளியிடப்பட்ட, அதாவது பப்ளிஷ் பண்ணி இருக்கிறது ஆல்ரெடி. எக்ஸாம்பிள் என்னன்னா அரசு வெளியீடு அப்படின்னு வந்து சொல்றோம். அரசு வெளியீடு அப்படின்னு சொல்லும்போது இங்கிலீஷ்ல சொல்றதையும் கொஞ்சம் லிசன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்களுக்கு ஒருவேளை கொஸ்டின்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை தமிழ்ல உள்ளது, ஏன்னா டிரான்ஸ்லேட் பண்றது எப்படினாலும் டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். ஸோ நீங்க இங்கிலீஷ்ல உள்ளது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப மஸ்ட், அது எல்லா கொஸ்டினுக்குமே. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அரசு வெளியீடு அப்படின்னு சொல்லும்போது கவர்மெண்ட் பப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்டு பொதுவான ரெக்கார்டு, பொதுவான பதிவு, தட் இஸ் பப்ளிக் ரெக்கார்டு அப்படின்னு சொல்றோம். அண்டு ஹிஸ்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், வரலாற்று ஏற்கனவே உள்ளதுல வந்து ஹிஸ்ட்ரியில இருக்கிறத நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அண்டு பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடா உள்ளது, வணிக ஆவணம் அண்ட் ஜேர்னல்ஸ், இதுல இருந்தெல்லாம் நமக்கு தேவையான ஆல்ரெடி பப்ளிஷ் ஆயிருக்கிற இந்த அரசு வெளியீடு, பொதுவான பதிவு, வரலாற்று புள்ளி விவரங்கள், வணிக ஆவணம், வர்த்தக இதுல இருந்தெல்லாம் நமக்கு தேவையான சோர்ஸை வந்து நம்ம வந்து டேட்டாவை கலெக்ட் பண்றோம். செகண்ட் ஒன் அன்பப்ளிஷ்டு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா டைரி, அதெல்லாம் நம்ம வந்து யாருக்கும் சொல்ல மாட்டோம், பப்ளிஷ் பண்ண மாட்டோம். ஸோ அதுல இருந்து நமக்கு தேவையானது எடுக்கிறது. அண்ட் லெட்டர்ஸ் எழுதுறது வந்து பப்ளிஷ் எல்லாம் பண்ண மாட்டோம்ல, அது அன்பப்ளிஷ்ல தான் வரும். ஸோ அந்த லெட்டர்ஸ்ல இருந்து எடுக்கிறது. அண்ட் யாரோட பயோகிராஃபி இருக்கு அப்படின்னா அதுல இருந்து நமக்கு தேவையான டேட்டாவை வந்து கலெக்ட் பண்றோம். இது எல்லாம் எதுல வரும் அப்படின்னா வந்து இந்த செகண்டரி டேட்டா கலெக்ஷன்ல வந்து வரும். ஸோ இதுதான் வந்து இந்த டேட்டா கலெக்ஷன்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. ஓகேவா? அண்டு உங்களோட கமெண்ட் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நானும் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்து அந்தளவுக்கு சீரியஸ்னஸ் இல்லாமல் தான் எடுக்க ஆரம்பித்தேன். பட் உங்களோட கமெண்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து நான் வந்து எடுக்கணும் அப்படிங்கிற அந்த மோட்டிவேஷன் வந்து எனக்கு வருது. ஸோ கண்டிப்பாக கமெண்டில் உங்களோட கமெண்டை வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ் மீடியத்தில் படிக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.